கத்தாரிலிருந்து சுற்றுலா சென்ற இந்திய குழுவை ஏற்றி சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 25 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். கத்தாரில் வேலை நிமித்தமாக வசிக்கின்ற இந்தியர்கள் சிலர் பக்ரீத் விடுமுறையினை முன்னிட்டு சுற்றுலா செல்ல திட்டமிட்டு தனியார் சுற்றுலா ஏஜென்சி மூலம் கென்யாவுக்கு சென்றுள்ளார்கள். இந்த நிலையில் சுற்றுலா சென்ற 28 பேர் அடங்கிய இந்தியர்கள் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து கென்யாவில் ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், 26 பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள். இதில் 28 இந்தியர்கள் என்றும் கென்யா ஓட்டுநர் ஒருவரும் ஊழியர்கள் 2 பேர் உட்பட மொத்தம் 3 பேர் இருந்ததாகவும், இதனையடுத்து பேருந்தில் மொத்தமாக 31 பேர் பயணம் செய்துள்ளார்கள். இதில் கவலைக்கிடமான நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மற்றவர்கள் லேசான காயங்களுடன் கென்யாவின் வெவ்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த குழுவில் கேரளா, கர்நாடகா மற்றும் கோவா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அடங்குவார் என கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு கென்யாவின் நியாண்டாரூவா பகுதியில் உள்ள நியாகுருவில் உள்ள பனாரி ரிசார்ட்டுக்கு பேருந்து சென்றபோது உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணியளவில் கட்டுப்பாட்டை இழந்து 100 கிலோமீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கில் பேருந்து விழுந்தது. பேருந்து விழுந்ததில் பேருந்து 2 துண்டானதாக கூறப்படுகிறது. இறந்தவர்களில் 3 பெண்கள், 2 பெண் குழந்தைகள் அடங்குவார்கள். இறந்தவர்கள் 5 பேரும் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் விவரங்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். அதன்படி மாவளிக்கரையை சேர்ந்த ஹீதா ஜோசி 58 வயது, ஜஸ்னா 29 வயது, ருஹி மெஹ்ரீன் முகமது 18 மாதங்கள், ஒற்றை பாலம் பகுதியை சேர்ந்த ரியா 41 வயது, டைரா ரோட்ரிக்ஸ் 8 மாதங்கள், டைரா ரோட்ரிக்ஸ் 8 வயது. இந்த சம்பவம் குறித்து கென்யா போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள். உயிரிழந்த ரியா மற்றும் டைரா இருவருடைய உடல்களும் அவருடைய கணவரான ஜோயல் ஊரான கோயம்புத்தூர் கொண்டு செல்லப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் உள்ள இந்தியாவை சேர்ந்த கேரளா, தமிழக சமூக சேவை அமைப்புகள், கென்யா இந்திய தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்கும் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் அனுப்புவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்திய வெளியுறவுத்துறை இந்த துயரமான சம்பவம் தொடர்பான விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். விபத்தில் ஆவணங்களை இழந்தவர்களுக்கு துரிதமாக தேவையான ஆவணங்களை தயார் செய்து வழங்க அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது.